எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஸ்டைலில் இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கடலெண்ணெய், பெருஞ்சீரகம், கொஞ்சம் கல்பாசி போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, அது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கிரேவிக்கு வெங்காயம் அதிகமாக இருந்துச்சுன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் அது கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கிரேவியை 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா சுருண்டு வதங்கினாதான் கிரேவி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டிலாம் இறால் கிரேவி செய்யும்போது இந்த இஞ்சி பூண்டை நல்லா அம்மிக்கல்லில் வச்சு ஒன்றும் பாதியமாக இடித்து நல்லா போடுவாங்க. அது போடும்போது அவ்வளோ வாசனையாக கமகமன்னு இருக்கும். இப்போல்லாம் நம்ம டக்குன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடுறோம். சரி, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி பழம் இதோடு சேர்ந்து நல்லா சுருண்டு வதங்கணும். அப்போ தான் இதோட தக்காளியோட சாறு இறங்கி இந்த இறால் தூக்கி அதில் போடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பழம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி போட்டு வதக்கிக்கலாம். குழம்பு பொடி போட்டு வதக்கினா இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்லா இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். இறால் நல்ல பெரிய இறாலாக இன்றைக்கி வந்துருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறால் கிரேவி பண்ணியாச்சு. அதனால் நான் இன்றைக்கி பிரியாணி தான் செய்யணுன்னு ஒரு ஆசை. இறால் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டதுனால இறால் கிரேவி பண்ணிட்டேன். இப்போ இந்த இறால் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா, இப்போயே அதோடய ஸ்மெல்லு அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது நான் இப்போ சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. கட்டியாக வேணும்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இறால் வேற தண்ணி விடும். இப்போ சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.